ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவும் ஒரு வாழ்க்கையின் அனுபவம். தலைப்பு மூன்லைட் டின்னர். பக்கத்தாத்து குடிங்கோமாளனும் அதற்கடுத்தாத்து சௌரியம் என்னை அழைத்தார்கள். அது ஒரு சாயங்காலம் 6 மணி பக்கத்தில் இருக்கும். அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், இன்னைக்கு பௌர்ணமி தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்டார்கள். ஆமாம் தெரியும், எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும், இதெல்லாம் நோட் பண்ணுற விஷயம் இல்லை எனக்கு. தெரிஞ்சுட்டேன். நீ என்ன பண்ணுற நாராயணா, என்னை தனியாக கூட்டின்னு போய் சொல்கிறாங்க. சாயங்காலம் 7 மணிக்கு கிளம்புற ஆற்ற விட்டு கையில் ஒரு பை சௌரி தருவான், ஒரு துணிப்பை, அதோட ஒரு தூக்கு தருவான், சில்வர் தூக்கு. இதை எடுத்துட்டு சுந்தரா லஞ்சுக்கும் தெரியுமா எங்கே இருக்குன்னு? ஆமாம், அந்த ராஜகோபுரம் பக்கத்தில் இருக்கே அது தானே? ஆமாம், அங்கே போய் 3 மசால் வடை 3 மசாலா தோசை 3 வடை வாங்கிட்டு வரேன். அப்புறம் சௌரி கொடுக்குற தூக்கில் சாம்பார் வாங்கிட்டு வரேன். புரிஞ்சுதா? காசு என்கிட்ட இல்லையே. அது காசெல்லாம் பற்றி பேசாத. உன்கிட்ட 6 அணா தருவான் சௌரி. சௌரி பணக்காரத்து பையன், அவனுக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லை. கோபாலனும் ஆஃபீஸுக்கு போகிறான், அவன்கிட்டையும் பண பிரச்சனை இருக்க முடியாது. 7 மணிக்கு போகணுமா? சரி, கோவில் வழியாக போவேன் நான். அப்படிதான், கோவில் வழியாக போகணும். எல்லாம் வாங்கிட்டு கோவில் வழியாக வந்துவிடணும். வந்து அந்த தாயார் சன்னதி பக்கத்தில் இருக்கிற கோபுரத்தில் நாங்கள் 2 பேரும் ஒன்றை பார்ப்போம். வாங்கிட்டு வந்ததை எங்கள்கிட்ட கொடுத்துடணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை 7 மணி ஆச்சு. கோபாலன் என்னை கூட்டான், கிளம்புறையா அப்படின்னா. அப்புறம் இப்போ நான் கேட்காமே பைசாவும் கொடுத்துட்டான், 6 அணா. நான் வடக்கு வாசல் வழியாக கோவிலில் நுழைஞ்சு அப்படியே கோவில் வழியாக மணல் வழி, அப்புறம் அந்த குருட மண்டபம், அதுக்கப்புறம் ரங்கவிலாஸ் மண்டபம், வெளியில் உத்தர வீதியை தாண்டி சித்திர வீதியை தாண்டி தெற்கு அடையாளஞ்சானையும் தாண்டி இந்த ராஜகோபுரம். அப்போ இவ்வளோ சிரமமாக இருக்காது, ஒரு மொட்டை கோபுரமாக இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது வலது பக்கம் அந்த மொட்டை கோபுரத்தை ஒட்டி இருக்கிறது தான் சுந்தரா லஞ்சுக்கும். அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் அது என்று சொல்லலாம். நான் பார்சல்னு ஒரு படம் போட்டிருந்தேன், அதுக்கிட்ட நின்றுட்டுருக்கேன். ஒருத்தர் வந்தார். என்ன வேணும் தம்பி அப்படின்னார். 3 மசால் தோசை, 3 வடை, மெதுவடை தான், பேக் பண்ணி கொடுக்கணும். அந்த தூக்கை கொடுத்து இதில் சாம்பார் கொடுக்கணும் அப்படின்னாங்க. தம்பி உட்காருன்னார். ஒரு சேரில் உட்காந்துருந்தேன். ஒரு 15-20 நிமிஷத்தில் பேக் பண்ணி அவர் கரெக்டாக கொடுத்துட்டார். இந்த சாப்பிட்ற ஐட்டமெல்லாம் அது ஒரு பையில், அந்த பைக்குள்ளேயே அந்த சாம்பார் இருக்கிற தூக்கியும் வச்சு ஒரே கையில் நான் எடுத்துன்னு போக முடியும் ஏற்பாடு பண்ணினார் அந்த சர்வர். நான் ஒருவருன்னு நடந்து வந்துட்டேன். கொட்டார பிரதர்ஷனம் வழியாக அந்த 5 வழி 3 வாசல் கடந்து தாயாரை லெஃப்டில் பார்த்து சேவிச்சுட்டேன். நான் அந்த படி ஏறி வெளியில் வரேன். கோபுரத்தை தாண்டி சுற்றும் பார்க்குறேன். டேய் இங்கே பாருடா அப்படின்னு சௌரி சொல்ல திரும்பி பார்த்தா 2 பேர் இருந்தாங்க. அவள் கையில் அந்த பையை கொடுத்துட்டேன். அதாவது நான் அந்த பையோட ரோட்டில் போகக்கூடாதுன்னு அவளுக்கு ஒரு ஐடியா இருக்கும்போது நான் போயிட்டே இருந்தோம். எங்கா வந்தது, கோபாலன் பக்கத்தான் வந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, கோபாலன் தனியாக உள்ளே கூட்டேன். வாத்திக்கு திண்ணை இருட்டாக இருக்கும். இந்த படி ஏறி மேலே போகணும். நான் முன்னாடி போகிறேன், பின்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லி மேலே போனோம். அந்த பை சாம்பார் வடையெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க தோணித்து. கேட்டால் என்ன ஆகுமோன்னு பயம் எனக்கு. மேலே போய் நுழைஞ்ச உடனே மொட்டை மாடி வந்துடும். இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம், சத்தம் ஒன்றும் போடக்கூடாது அப்படின்னு சொன்னான்.
அதுக்கப்புறம் தீர்த்தம் வேணும்னா என்ன பண்ணுறதுடா கோபால் அப்படின்னா. அப்போது என்ன பண்ணால் அவனை திடீர்னு கீழே போய் அவாத்துலேருந்து ஒரு தீர்த்த பாத்திரத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்துவிட்டான். சௌரியும் வந்தான், அவன் கையில் தீர்த்தம் எடுத்துகிட்டே வந்துவிட்டான். ஸோ நாங்கள் 3 பேரும் ஆமாம் நிலா வெளிச்சம் நல்லா தான் இருந்தது. ஆளுக்கு ஒரு 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 மசாலா தோசை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வடையும் தனியாக கட்டியிருந்த அதில் சட்னி இருந்தது கொடுத்தாங்க. சாப்பிட ஆரம்பித்தோம். முன்னால் சாப்பிட முடியுமா நாராயணா அப்படின்னு கேட்டாங்க. சாப்பிட முடியும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளோட போட்டுக்கொண்டு வேகமாக சாப்பிட ஆரம்பித்தேன். கொஞ்சம் முழுங்கிறது கஷ்டமாக இருந்தது. அப்பப்போ கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்டு எல்லாவற்றையும் அவளை மாதிரியே டயத்துக்கு முடிச்சு விட்டேன். இப்போ கையில் இருந்தது அந்த சாம்பார். அதான் அந்த பார்சல் பண்ண அந்த இலை மேலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த எல்லா சாம்பாரையும் சாப்பிட்டுட்டோம். புரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் இலை இருக்குது, இதை எடுத்துன்னு போகணும் நம்ம கையில். அப்புறம் ரோட்டில் வேறு எங்கேயாவது வீசணும், இந்த மாடியிலேயே போட்டால் மற்ற ஆளுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொன்னார். தெரியுதா நாராயணா, இதுதான் மூன்லைட் டின்னர் அப்படின்னு. எங்காத்தில் என்ன யாரும் கேட்க போவதில்லை. நான் வெறும் மோர் சாதம் தான் சாப்பிட போகிறேன் ராத்திரி. அதை சாப்பிட்றதுக்கும் வயத்தில் இடம் இருக்கும்னு தெரிஞ்சேன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் நான் ஆற்றுல போய் சாப்பிட்றதுக்கு. சத்தம் போடாமல் போயிட்டாங்க. கையலம்பிக்கிறதெல்லாம் இல்லை, அந்த பேப்பர்லேயே கையை தொடச்சிட்டு குப்பையை வந்து எங்காத்து வாசலில் போட்டுட்டேன். நான் சாப்பிட்ட இலையை கோபாலன் நவாத்து வாசலில் போட்டான், சௌரிய வாத்து வாசலில் போட்டு உள்ளே போயிட்டான். இதுதான் முதல் மூன்லைட் டின்னர் நான் அனுபவித்தது. அடுத்த மாதம் வந்தது, அடுத்த பௌர்ணமி வந்தது. இதே மாதிரி எக்ஸசைஸ் தான். நல்லா புரிஞ்சு போயிட்டு எனக்கு நான் என்ன பண்ணணும்னு எல்லாம் பண்ணிட்டேன். நான் இப்போ நான் வந்தேன், சாப்பிட்ற ஐட்டம் சாம்பார் இதெல்லாம் எடுத்துகிட்டு கோபால் மாடிக்கு போனான். சௌரியும் மாடிக்கு வந்திருப்பான். நானும் அவன் கோபாலன் பின்னாடியே மாடிக்கு போயிட்டேன். நான் எங்காத்துலேருந்து போகிறது கஷ்டம், வெளியில் போகிறது கஷ்டம், அதனால் போயிடுச்சு. அங்கே போய் உக்காண்டு பிரிச்சுன்னு இருக்கிற போது எழுத்தா மாதிரி வந்து நின்னான். பாலு நிற்கிறான், குடுமி கோபாலனுடைய தம்பி நிற்கிறான், அப்புறம் எங்காத்து பாபு, பெரிய பாபு என்னுடைய கசினோ நிற்கிறான். என்னடா பண்ணுறீங்க ராத்திரியில் அப்படின்னு கேட்டான் பாருங்க. சரி நீனும் சாப்பிடு அப்படின்னு இருக்கிற தோசை வடை இதில் எல்லாம் பிரித்து கொண்டு சாப்பிட்டோம். அப்புறம் அதோடு முடிந்தது மூன்லைட் டின்னர். இதுதான் மூன்லைட் டின்னர் அனுபவம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.